அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் தமிழழகன். நான் டி நகரில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் பொதுநல மருத்துவரும் சர்க்கரை நீரிழிவு நிபுணர் மருத்துவ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இப்போது இந்த காலத்தில் நான் ரொம்ப காமனாக ஃபேஸ் பண்ணுற 3 விஷயம், அதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன், பேச போகிறேங்க. அதில் நம்பர் 1 வந்து ஹைப்பர் டென்ஷன், இரத்த அழுத்தம். இந்த காலத்தில் மிக 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 ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது யங்ஸ்டர்ஸ்கிட்ட ரொம்ப காமனாக இருக்குங்க. அதுக்கு 2-3 காரணம். நம்பர் 1, இப்போது இந்த காலத்தில் யங்ஸ்டர்ஸ் யாரும் போதுமான அளவுக்கு ஃபிசிக்கலி ஆக்டிவாக இல்லைங்க. ஃபிசிக்கலி ஆக்டிவாக இல்லாதது ஒரு காரணம். நம்பர் 2, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ப்ராப்பர் டயட் டைமிங் கீப்பப் பண்ணுறது கிடையாது. நேரத்துக்கு சாப்பிட்றதே இல்லை, நேரத்தினுடைய உணவை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. 3வது தூக்கம் சுத்தமாக அறவே கிடையாது. இப்போ எல்லோரும் டிஜிட்டலைஸ்டு ஸ்க்ரீனில் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு தன்னைத்தானே ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிட்டு ரொம்ப லேட்டாக மிட் நைட்டில் போகிறது, லேட்டாக போகிறாங்க படுக்கைக்கு, லேட்டாக எந்திரிக்க வேண்டிய சூழ்நிலை. அப்புறம் இங்கேருந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும், மைண்டு பீஸ் ஆஃப் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும். அண்டு பிபியை பற்றி பேசணுன்னா இரத்த அழுத்தம் இப்போ 120/80 நார்மல் ஸ்டேட்டில் இருக்க வேண்டியது 130 140 வரையும் கூட இட் இஸ் அக்செப்டபிள் ரேஞ்சுங்க. ஆனால் சில பேருக்கு இன் ஜென்ரலாகவே இப்போ ரீசெண்ட் டேஸில் யங்ஸ்டர்ஸ்ட்டை ஸ்மோக்கிங் ஹேபிட்டும் சோஷியலிசம்ங்கிற பேரில் லிக்கர் ஹேபிட் ரொம்ப காமனாக இருக்குது. இந்த 2 ஹேபிட்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு யங் ஏஜ்லேயே பிபியினுடைய தாக்கம் ரொம்ப ரொம்ப காமனாக வருதுங்க. பிகாஸ் இப்போ அவங்க சோஷியல் ஹேபிட்ஸில் ஸ்மோக்கிங் வச்சுக்கிறாங்க, ப்ராப்பர் டைமுக்கு ஃபுட் எடுக்கிறது இல்லை. காலையில் பாதி பேருக்கு பெருமளவில் பிரேக்ஃபாஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப விளையாட்டாக என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் டைமே ஒரு தம் டீ சார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு சமோசா ஒரு டீ அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு இதுங்க கேட்குறதுக்கு. காலை சிற்றுண்டியை யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணுறாங்களோ அவங்க ரெடியாக இருக்கணும் ஃப்யூச்சரில் டயபெட்டிஸ் வர்றதுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு, ஹைப்பர் டென்ஷனால் ஸ்ட்ரோக் சம்பந்தமான ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஆகையால் தயவு செஞ்சு அனைத்து யங்ஸ்டர்ஸும் முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்க பாருங்கள். தினசரி 1 hour ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மெயின்டைன் பண்ண பாருங்கள். நம்பர் 2, சோஷியலிசம்ங்கிற பேரில் இந்த ஸ்மோக்கிங், லிக்கரு, இந்த ட்ரக் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா வெளியவே வர முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த காலத்தில் ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் முதற்கொண்டு 6வது படிக்கிறது 8வது படிக்கிற பசங்களாம் நாங்கள் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் பார்ப்போம், ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கையில் பியர் பாட்டில் வச்சுக்கிட்டு. ஸ்கூலை விட்டு வெளியே வந்தோடனே இதெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் வி ஹாவ் டு பி இன் அவர் கண்ட்ரோல். நம்ம ஃபேமிலியை நம்ம பார்க்கணுன்னா நம்ம ஹெல்த் ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம். அதை நம்ம பார்த்தா நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கலாம். அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. ஸ்மோக்கிங் வேண்டாம், லிக்கர் வேண்டாம், ஓவர் ஸ்பைசஸ், சால்ட்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சால்ட்டு எடுத்துக்க வேண்டிய அளவு 4 gram to 6 gram தான் பொதுவாக. ஆனால் நம்ம வீட்டில் எல்லோரும் சமையலில் கல்லுப்பை போட்டு அள்ளி போட்டு சாப்பிடுவாங்க. சாப்பாடு வடிக்கிறதுல கல்லுப்பு, ரசம் வைக்கிறதுல கல்லுப்பு, சாம்பார் வைக்கிறதுல கல்லுப்பு. கல்லுப்பினுடைய தேவை பார்த்திங்கன்னா 15 grams to 20 grams மேலே எக்ஸீட் ஆகுது. அதனால் பிபி யங் ஏஜ்லேயே ரொம்ப ஹையாக வருது. ஸோ தயவு செஞ்சு பிபியில் சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம், நோ ஸ்மோக்கிங், நோ ஸ்பிரிட், நோ ஆல்கஹால். இதெல்லாம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கிங்க. அட்லீஸ்ட் உங்கள் டாக்டர் நியர்பை தெரிஞ்ச ஃபேமிலி டாக்டர், ஃபிசிஷியன் இருந்தாங்கன்னா வருஷத்துக்கு 1 முறையிலேருந்து 2 முறையாவது உங்கள் ஹெல்த் செக்கப் பார்த்துக்குங்க. உங்கள் பாடியெல்லாம் எப்படி இருக்குது, உங்களுடைய மைண்டு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க.